எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட தேவனுடைய வருகை குறித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து தேவ சட்டத்தை தேவ திட்டத்தை வாசித்து யோசித்து விசுவாசித்து தேவனுடைய ஆலோசனையை விளங்கிக் கொள்வோம். புதிய ஏற்பாடு புதிய சட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, கிறிஸ்துவானவர் மரித்து பின்பு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தேவன் அவரோடு கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இயேசு வரும்போது மரித்த பரிசுத்தவான்களையும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பி உயிரோடு இருக்கிற நம்மளை மறுரூபமாக்கி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அது வரும்போது இதான் நடக்கும். அதுக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்தில் 1000 வருஷம் நம்ம கூட தான் இருக்கார். உலகம் முடிவு பிரிந்து சகல நாட்களும் உங்களோட கூட இருக்கிறேன், நம்மோடு கூட இருக்கிறார். முதல்ல 1000 வருஷ அரசாட்சி முடியணும். அதுக்கு பின்னாடி தான் பகிரங்கமாக தேவன் வரார். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு கோமாளி அந்திகிறிஸ்து ஆட்சி முடிஞ்சு அதுக்கு பின்னாடி முத்திரையெல்லாம் உடைத்து உலகத்தை புடைச்சி உலகத்தை தொடச்சி இதெல்லாம் உலகம் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், மப்பும் மந்தாரமாக இருக்கும், உலகமெல்லாம் ஒரே கொந்தளிப்பாக இருக்கும், புரிஞ்சு கொள்ள முடியாத பல காரியங்கள் இயற்கையில் நடக்கும். இதெல்லாம் நடந்து கடைசியில் தான் எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்கும்போது தான் தேவன் ஆகாயத்தில் பகிரங்கமாய் தேவ சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் மேகத்தின் மேல் இறங்கி வருகிறது. சகல ஜனம் கண்டு புலம்புவார்கள். ஆகவே இது கடைசி வருகை. கடைசியில் தான் உலகம் முடியும் போது தான் இயேசு பகிரங்கமாக வருகிறாரு. ஆகவே அதுக்கு முன்னாடி வந்து உயிரோடு இருக்கிறவங்களை எழுப்பி பரிசுத்தவான்களை கொண்டு வந்து மறுபடியும் இந்த பூமியில் வாழ வைப்பது கிடையாது. நம்ம தான் பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். நம்ம தான் நமக்குள்ளே கிறிஸ்து இருந்து 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் ரகசிய வருகை. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டால் உடனே சாத்தான பாதாளத்திலிருந்து வேதாளம் வந்து உலகத்தையே மோசம் போக்குவான். கோமாளிக்குள்ளே போய் பொய்யான அற்புத அடையாளம் செஞ்சு எருசலேமில் ஆலயம் கட்டி கடாய் வெட்டி தூபம் காட்டுறது. இப்போ ஆலயம் கட்டினாக்கா வெட்டி குழி நோண்டி புதைச்சிருவார். யூதர்களுக்கு இன்னும் விளங்கலை. ஆகவே தேவன் யூதர்களுக்கு அவபக்தி நீக்குவார். அந்த காலம் வரும். புறஜாதி நிறைவான உடனே சுவிசேஷம் யூதருக்கு திரும்பும், புறஜாதிக்கு அடைக்கப்படும். ஆகவே இப்பொழுது நம்ம காலம். இந்த காலத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கொண்டு வரணும். வேறு மந்தையில் நாடுகள் உண்டு, அவைகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும். அவைகள் வந்த பின்னாடி ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமாகும். ஆகவே புறஜாதி எல்லாம் எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி மக்கள் வரணும், கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். அபிரகாமுக்குள்ளே செஞ்ச உடன்படிக்கை, உனக்குள்ளே பல ஜாதிகள் தோன்றும், உனக்குள்ளே பல ஜாதிகள் ஆஸ்வதிக்கப்படும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் இஸ்ரவேலில் கடினமாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுன்னே 1000 வருஷ அரசாட்சிக்கு யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. 1,44,000 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு எருசலேமில் யூதர்கள் இருந்து இயேசு நமக்குள்ளே இருப்பார், யூதருக்குள்ளே இருப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் இயேசு இருப்பார். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் அது கல்லாவி. ஆகவே குழந்தை ஞானஸ்தானம் அது குருட்டாவி. ஆகவே இந்த குருடும் கள்ளத்தையும் நீக்கி நல்ல ஆவி பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிறந்தால் தான் அவருக்கு பிள்ளையாக இருக்க முடியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசங்கள் எத்தனை பேர் அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாக முடியும் அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம்னா 1000 வருஷம் ஆளுகை தருகிறார். யாருடைய நாமத்தில்? அவருடைய நாமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து என்னும் பெயர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் உலகெங்கும் சொன்னால் மழை பெய்யும், சொன்னால் சகலமும் நடக்கும். ஆகவே உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முதலாவது 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். அதுக்கு தேவனுடைய திட்டமும் தேவனுடைய காலங்களும் உண்டு. ஒவ்வொன்றையும் அதினதின காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்வார். வருவாராம், கூட்டிகிட்டு போயிடுவாராம், 7 வருஷம் இங்கே உபத்திரம் நடக்குமா, அப்புறம் மறுபடியும் கீழே இறக்க வரான், 1000 வருஷம் அரசாட்சி நடக்குமா. இதெல்லாம் தப்பான உபதேசம். முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். புறஜாதி நிறைவான உடனே சுவிசேஷம் யூதர்களுக்கு திரும்பும்.
யூதருங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவே மெசியா, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ராஜா என்று அங்கீகரிக்கி உலகெங்கும் டிசைன் பண்ணுவாங்க. உலகெங்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். யூதருடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். புறஜாதி ஆகிய நம்ம ஆசாரியா ஒளியும் அவங்க ராஜா ஒளியும் செய்வாங்க. தேவனுடைய திட்டம் இதுதான். முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். நடந்து முடிஞ்ச உடனே ரகசிய வருகை. அதுக்கு பின்னாடி சாத்தானை அவிழ்த்து விட்டு அவன் தான் மோசம் பார்க்குவான். பொய்யான அற்புத அடையாளம் நடந்து அதுக்கு பின்னாடி தான் கோயில் கட்டுறது. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் உபத்திரம். அந்த உபத்திரம் யாருக்கு? சாத்தானை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, சிலை வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு உபத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரு கோட்டை எடுத்துக்கொள்ளப்படும். புத்தி இல்லாத கன்னியில் அவங்க தான் சிக்கிக்கொண்டு பலவந்தம் பண்ணுகிறோன்னு பிடித்துக்கொள்வோம். அப்போ அவங்களுக்கு ரத்த சாட்சியை மறிப்பாங்க, தேவனுக்காக சாட்சியாக இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு தான் கடைசீட்டில் இயேசு வரார். உலகத்தில் சிறு கூட்டம், சிறு மந்தை. கடைசீட்டில் ஒரு மந்தை இருக்குது. அதுக்கு தான் இயேசு வரும்போது ஒளியமலை 2 பிளக்கும். ஆகவே இதெல்லாம் உலகம் முடியும் போது நடக்கிற காரியம். அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். அதுக்காக காத்திருப்போம். நம்ம காத்தில் தந்தால் நம்ம பாக்கியவான். நாமளே சாகாமல் மறுபடியும் இளமை கழுகு போல புதுப்பிப்பார். கிராவிட்டி சேஞ்ச் பண்ணால் நம்ம சரீரம் நிதானமாக வளரும். ஆகவே இது எல்லாம் தேவனுடைய கையில் உண்டு. ஆகவே வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம். 1000 வருஷம் அரசாய் காத்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.